வருங்கால இந்தியாவுக்கு வணக்கம். நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களால் தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ். இல்லைன்னா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமாக என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா, நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்கிறத விட உங்கள் மத்தியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம், எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும், சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் VIT campus. I wanted to be part of you all. That's why I wanted to come in between them. Thank you all for actually giving us this space along with your celebrations. Thank you first. முதல்ல உங்க எல்லோருக்கும் நன்றி. In fact, I have to thank the faculty and the students. Vibrance the பேர் வந்து definitely I had the vibration when I entered the college. எனக்கு I'm 40 years old. I just turned 40. ஒரு 18 years அப்புறம் I'm stepping into a college and I was like shocked to see the vibration around. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம். I mean like there is one synergy. Shastra and VIT were the two deemed universities which started in 2001 and I was part of Shastra and VIT was the other college actually. And I was telling Samudragani sir, ஒரு 15 வருஷம் கழிச்சு பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல, அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பிகாஸ் த அட்மாஸ்பியர் இன் த காலேஜ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் and I really love the way things are happening around here. And in the stage எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் and the ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் really thank you so much. It means a lot. மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க. ஒரு பாடலாசிரியராக உங்கள் முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரத்னம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை. ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன். இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற பேன் இந்தியா மியூசிக் டைரக்டர்னா திரு DSP அவர்கள் தான். இந்தியா மட்டும் இல்லை, பங்களாதேஷ்லையும் அவருடைய பாடல் வைரல் ஆகுது இன்றைக்கு நம்ம வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் நிச்சயமா பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம். ராக் ஸ்டார் DSP அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விஷால் சார் பற்றி சொல்லவே வேணாம். இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங். அதாவது ஒரு தெருவிளக்கில் படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் பாட்டு இது. நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும். இந்த ரத்னம் படமும் ரத்னம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஏனிய கூரை மேலே போடாதீங்க, வானத்தில் போடுங்க. வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் ஹரிசாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சார் DSP சார் வாழ்த்துக்கள். சார் விவேகா சார் வாழ்த்துக்கள். சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள். சார் சந்திப்போம் 26ஆம் தேதி ஏப்ரல் 26 சொன்னோம். ரத்னம் எனக்கு 17வது படம், விஷால் கூட வந்து எனக்கு 3வது படம், இது DSP கூட 6வது படம். ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் 6 சாங், 6 ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங். இதுக்கப்புறம் ஒரு 2 மெலோடி இருக்குது. இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு 3 இருக்குது. ஸோ ஆனால் சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மூடு நினச்சிருக்கீங்க. இது வேறு மூடு, இது எமோஷனல் மூட். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன். விஷால் கூட ஏற்கனவே 2 படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும். ஒரு சாமி, ஒரு சிங்கம், இதிலெல்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. விஷால் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு.
பர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. எனக்காக வந்து ஒரு 20 நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலா வந்து நின்னார். ஸோ எல்லாமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. படத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது. இது வந்து எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், நன்றி, தேங்க்யூ. హలో విఐటి, హౌ ఆర్ యు? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ నమస్కారం. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? అందరూ బాగున్నారా? కలకలం తంబిகளா? తమ్ముడు, లెట్స్ డూ. Thank you guys, thank you so much for all the love. I've been on the same stage, I performed at VIT sometime back. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி இன்றைக்கி இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுது. ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல, ஏன்னா யூ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். வி வாண்ட் டு லான்ச் தி சாங் அண்ட் ஷோ யூ கைஸ் தி சாங் அண்ட் ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் அண்ட் என்ஜாய் தி சாங். அண்ட் the name of the song is ஒன்னு கொடுங்க சார், சீக்கிரமா கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. name of the song அப்படி ஆமா ஆமா, அந்த ஒரு ரிவீல் மாதிரி பண்ணிடலாம் சார். name of the song, சாங்கோட பேர் தெரியுமா? என்ன சார் பேரு? டோன்ட் வரிடா மச்சி. இந்த புடிங்க சார், இதுதான் பாட்டோடைய பேரு. ஏன்னா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் முன்னாடி வாங்கல, எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த 3-4 இயர்ஸில், கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஆனால் என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்று நம்ம we have to remember one thing, don't worry மச்சி, finally everything is going to be great. Are you guys ready to agree with me? So let's all sing together, don't worry மச்சி. இப்போ இந்த சாங் வந்து உங்கள் முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாங்கில் வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடிருக்காரு. இந்த ஹுக் ஸ்டெப்பை நீங்கள் நல்லா உத்து கவனித்து நீங்களும் அதோட ஆடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம். Are you guys ready to rock with us and break the floor tonight, girls and boys? We sincerely appreciate Vishal sir for doing this wonderful initiative. Now on behalf of VIT, we are here to support all your initiatives. Wish you all the best. Thank you. Amazing. Thank you so much VIT for this, and thank you Vishal sir for always being the advocate for education that you always are. Thank you. இது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. While you are studying, you are making 2 children study. You should be proud of this day today. Thanks a lot for this check from VIT, Shekhar sir and everyone over here for granting this education for these 2 deserving kids. You have been paving a future for them. Thank you so much. இன்னைக்கு தான் 25 வருஷம் கழிச்சு என்னோட கனவு நினைவாகுது. இன்னைக்கு தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன் டைரக்டராக. ஸோ டைரக்டராக வந்து என்ன கஷ்டங்கள்ன்றது எனக்கு இப்போது 2 டைரக்டர்கள் இருக்காங்க, சமுத்திரகனி அண்ணன், ஹரி சார். ஸோ இட்ஸ் ரைட் ஃப்ரம் an assistant director, then moving on to becoming an actor because of you, and then moving on to becoming a producer because of you, and then moving on to become a distributor, and then moving on to become, I don't know, finally my dream has come true today, exactly today, after 25 years, today my dream has come true. I worn that hat and I started my work as a director for Thuparivalan Part 2, which will come, Detective Part 2, which will come soon, first April 26th, Ratnam, and then followed by Thuparivalan Part 2. And yes, I always believe இந்த இடம் கரெக்டாக இருந்தால் மொத்த பாடியும் கரெக்டாக இருக்கும். வெறும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினா வந்து வேலைக்கு ஆகாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் எல்லா வண்டியும் விற்றுட்டு என் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு சைக்கிள், நான் எங்கிட்டு போனாலும் சைக்கிளில் தான் போவேன். ஏன்னா நம்ம ஊர் ரோடுக்கும் சரி, நம்ம ஊர் டிராஃபிக்கும் சரி, சைக்கிள் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு நான் சஸ்பென்ஷன் அடிக்கடி மாற்ற தேவையில்லை, பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை. அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இளையராஜா சார் பாட்டு, தேவி பாட்டு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு, அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஜூக் பாக்ஸ் போட்டோன்னா நேராக பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடலாம். ஸோ தட் இஸ் ஐ திங்க் fitness into life, it's my de-stressing activity also. I don't know how I handle it, I don't know, but I just happen to handle it.
என் பேர் ஹரிஹரன் சார், பிக் ஃபேன் சார். சார் நீங்கள் வந்து அவரை தம்பின்னு சொல்கிறீங்க, அவர் உங்களை அண்ணன்னு சொல்கிறாரு. உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன்னு சொன்னாலே போய் கண்டெஸ்ட் பண்ணிடுறாரு. அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு. ரீசெண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரோட மனசு எப்போவுமே ஏதோ ஒன்று செய்யணும். நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க, வசதி கொடுத்துருக்காங்க, பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிகிட்டே இருப்பார். வாழ்த்துக்கள் தம்பி. சரியா? நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்க. வாழ்த்துக்கள். இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா? இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சார்? என்ன மீனிங் இதுக்கு? ஐபிஎஸ்ங்க. வாவ், நான் வணங்குற அந்த ஐபிஎஸ்க்கு வாவ். என் நண்பன் பேரும் ஐபி செந்தில்குமார். அவனோட ஒய்ஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி மர்சி. ஸோ ஐபிஎஸ். ஹாய் சார், என் பேர் பிரதிபா. என்னோட கொஸ்டின் விஷால் சாருக்கு. எல்லா இன்டர்வியூலும் கேட்குற கொஸ்டின் தான், பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா டவுட். உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா, இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா? கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை 2? வாட் அ கொஸ்டின் சார், மை காட். இல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன், உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு. ஆனால் அதில் நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க. மேரு மாట్లాடுன்ட்டாரு, கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவன்டா சொன்னது? நிறைய வாட்டி நான் வந்து காலேஜில் சொல்லியிருக்கேன் இந்த. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான். தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் 2 பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. அது செல்லுலாய்டு, அது சில்வர் ஸ்க்ரீன், அது ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. இதோ அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ டைரக்டராக இருக்கேன். அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக. தீராத விளையாட்டு பிள்ளை 2 எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை, இப்போ பொறுப்பு இருக்குது டைரக்டரா. ஸோ தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதைக்கு வேலை இல்லை சார். அந்த இன்வைட் லிஸ்ட்டில் என்ன மறந்துடாதீங்க சார். ஓகே தம்பி, கேள்வி தம்பி. என் கேள்வி விஷால் சார் இருக்கு. என் பேர் குஹன் சார். சார், ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க? இவர் ஜீசஸ், இவரும் சாமி தான். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், சாய்பாபா ஒன்று தான், ஜீசஸும் ஒன்று தான். நான் அதில் எனக்கு யாரும் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வர போகிறார் அதுக்காக பண்ணுறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். இதோ இந்த சாமி இருக்காரு, சாமி எடுத்த சாமி. அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமிங்க வந்து என்னை வந்து இன்னமும் உங்கள் முன்னாடி நடிகராக வந்து என்னை நிற்க வைக்கிறாங்க. இத்தனை சாமிகள் இருக்காங்க, எல்லாருமே சாமிகள் தான். இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்றைக்கி நான் வாங்குகிற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான். நீங்கள் நான் போடுற ஷூ, நான் போடுற பேண்ட்டு, நான் சம்பாதிச்ச காசை சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க. அதனால வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பாக தோணுனா, ஏன்னா நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வீடியோவில் எடுத்து போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும்? எல்லா கடவுளும் ஒன்று தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். அதை என்ன எக்ஸாக்டாக பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Good evening, sir. Gokul here. Sir, my question is to you, DSP, sir. Sir, yes, sir. Sir, next to 1 hour, you are called for recording from 3 artists. Rahman, sir, Ilayaraja, sir, and Hans Zimmer. You have to choose from the one.
you can't like one by one you can't go. யாரா ஒருத்தர்கிட்ட நீங்க போய் இது யோசிக்கிறதுக்கெல்லாம் இளையராஜா சார். அதாவது கடவுள்கிட்ட இருந்து கால் வந்த அப்புறம் அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இளையராஜா சார் இஸ் மை காட். பிகாஸ் he is God for me. இளையராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்த உடனே எனக்கு உலகமே பிளர் ஆகிடும், எதுவும் தெரியாது கண்ணுக்கு. ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது. அண்ட் பை த வே நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரியல, ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 3 days பேக், அதாவது என்னோட குரு மேண்டலி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு, ஐ மீன் என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னென்னா, என்னோட ஸ்டூடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன், இளையராஜா சாரோட பிக்சர் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னோட ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது, ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோட குரு மேண்டலி ஸ்ரீனிவாஸ் அண்ணா ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் மற்ற ரூமெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும், சின்ன வயசில் நான் கலெக்ட் பண்ணுது. சின்ன வயசில் நான் ஸ்டுடியோ கட்டினப்பலேருந்து இப்போ வரைக்கும் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் வாஸ் when will Ilayaraja sir come to my studio அப்படின்னு. that was my biggest dream and I wanted him to stand next to that picture. And exactly 4-5 days back on the 28th of Feb on my guru's birthday manifestation, right, நம்மளோட genuine love வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது எப்படியோ போய் manifest ஆகி this universe makes it happen. 28th Feb அன்னைக்கு இளையராஜா சார் came to my studio and அது என்னால் மறக்க முடியாது. I'm going to post the picture maybe on Monday or something. Please see it and thank you for asking this question. నా క్వశ్చన్ డిఎస్పి సార్కి. సార్ తెలుగు ఒక్కసారి తెలుగు ఆడియన్స్ ఒక్క లవ్ యూ guys, love you too.